நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது நான் முக்கியமான பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டால் மொழி பிரச்சனை. அதாவது 3 மொழி திட்டம் மற்றும் 2 மொழி திட்டம், மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இவற்றை பற்றி பேசி எனக்கு தெரிந்த வரையில் ஒரு தீர்வு ஒன்றையும் கூற விரும்புகிறேன். அதாவது மத்திய அரசு 3 மொழி திட்டத்தை எல்லா மாநிலங்களும் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 3 மொழி திட்டத்தின் மூலமாக ஹிந்தி திணிக்கப்படும் என்று இங்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் கூறி அதனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசோ அல்லது இந்த 3 மொழி ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால், ஹிந்தி கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டாம், எந்த ஒரு மொழியை வேண்டுமானாலும் எடுத்து கற்றுக்கொள்ளலாம், மாணவர்களின் விருப்பத்தை பொறுத்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் 1000 பேர் இருக்காங்க, 200 பேர் தெலுங்கு, 200 பேர் கன்னடம், 200 பேர் மலையாளம், கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் ஹிந்தி கற்றுக்கொள்ள விரும்பினார்கள். எந்த மொழி பயிற்றுவிக்கப்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகிறது. சரி, அடுத்ததாக இந்த 3 மொழி திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் என்னவென்று கேட்டால், பணக்கார குழந்தைகள் சிபிஎஸ்இ பள்ளிகளிலே படித்து ஹிந்தியை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது நடுத்தர மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அந்த வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் வட இந்தியாவுக்கு சென்று ஒரு வேலை தேடிக்கொள்வதோ அல்ல வட இந்திய மக்களுடன் ஹிந்தி பேசும் மாநிலத்தவர்களுடன் பழகுவது சிரமமாக இருப்பதாகவும், இந்த வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது, எனவே 3 மொழி திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த இடத்தில் என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், ஒரு மொழியினை பள்ளிக்கூடத்தில் தேர்வு எழுதி படிப்பதால் மட்டுமே அந்த மொழியில் சரளமாக உரையாட முடியாது. ஒருவருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என்றாலோ அல்லது மற்றவர்களுடன் பேச வேண்டும் என்றாலோ ஸ்போக்கன் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை தியரியை விட, இப்போ தியரியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது வேறு, பேசுகிறது என்பது வேறு. ரெண்டாவது, இந்த தியரியில் அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா மற்ற வகுப்பிலிருந்தே தேர்ச்சி வருவது நிறுத்தி வைக்கப்படுமா என்பது தெரியவில்லை. சப்போஸ் அவங்களுக்கு அந்த தியரி எழுத முடியலன்னா. இதற்காக என்னுடைய சஜஷன் அல்லது ஆலோசனை என்னென்று கேட்டால், ஸ்போக்கன் ஹிந்தியை பரவலாக்க செய்ய வேண்டும். அதற்காக ஏற்கனவே மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தட்சின் பாரத் இந்தி பிரச்சார சபா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பும் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் நடத்துவதாக தெரிகின்றேன். ஆனால் அதற்கு அந்த கோர்ஸில் சேருவதற்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருப்பதோ என்று எண்ணுகிறேன். ஸோ இப்பொழுது இந்த ஹிந்தி மொழி கற்றுக்கொள்வதால் பல வேலை வாய்ப்புகள் பெருகும் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், மத்திய அரசு தட்சின் பாரத் இந்தி பிரச்சார சபா மூலமாக இந்த ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் நார்மலாக இது 4லேருந்து 6 மாதத்திற்குள் எளிதாக ஒரு மொழியினை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் கற்றுக்கொள்வதற்கு பரவலாக ஏற்பாடு செய்யலாம். அப்புறம் இதில் எக்ஸாம் கூட வைக்கலாம் தேவையாக இருந்தால். பட் எல்லாமே ரிலேட்டட் டு ஸ்போக்கன் ஹிந்தி, நாட் தியரி ஆர் ரைட்டிங் எனி எஸ்ஸே கைண்ட் ஆஃப் திங். ஸோ அப்படி எழுதினானா பரவலாக எல்லாராலும் அதை பேச முடியும். இதற்கு உண்டான செலவு மிகவும் கம்மியாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். இன்றைக்கி ஆன்லைன் எஜுகேஷன் டூல், டிஜிட்டல் எஜுகேஷன் டூல் இதெல்லாம் பரவலாக வளர்ந்து விட்ட ஒரு காலகட்டத்தில் தட்சின் பாரத இந்தி பிரச்சார சபா ஒரு ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் ஆரம்பித்து அதை மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்வது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. அதை விடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் மொழிக்காக ஆசிரியர்களை நியமிப்பது, அவர்களுக்கு சம்பளம், அவர்களுக்கு பணிக்கொடை, அப்புறம் அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கொடுப்பது அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். ஸோ எனவே இதுதான், ஒரு மொழி கற்றுக்கொள்வதால் வேலை வாய்ப்புகள் பெருகும் என்றால் அது ஸ்போக்கன் லாங்குவேஜாக தான் இருக்க வேண்டும். அதற்காக ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் கட்டமைப்பை பயன்படுத்தி கொண்டு ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸை பரவலாக்க செய்யலாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலோ, இந்த கருத்தில் வேறு உங்களுடைய பார்வைகளை வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த பின்னூட்டத்தில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.